gorgeous! இன்னைக்கு நம்ம வீடியோவில் அண்ணா நகர் எக்ஸிபிஷன் vlog பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்ததுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குர்த்தி ஸ்டால் தான். அண்ட் இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த யோக் பார்ட்டில் வந்து நிறைய குட்டி குட்டியான சீக்வன்ஸ் ஒர்க், டுவெல் டோனில் இருக்க மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டாலில் இருக்க குர்த்தி செட்ஸ், குர்த்திஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. நம்ம மற்ற ஷாப்ஸில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் பீஸ் மாதிரி இருந்தது. பட் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 3000 to 4000 சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நீங்கள் இந்த மாதிரியான தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா யூ கேன் செக் இட் அவுட். இங்கே இருக்க குர்த்தி செட்ஸ்லாம் மோஸ்ட்டாக அந்த மொடால் சில்க் ஃபேப்ரிக்கில் தான் இருந்தது அண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த பிங்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீக்வன்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் மைன்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிரிண்டடான ரக்ஸ் மேட்ஸ் அண்ட் கார்பெட் ஷாப் தான். இங்கே நிறைய கிட்ஸ்க்கு கூட வந்து கார்பெட்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். பாண்டா, ஆங்க்ரி பேர்டு, டைகர், பட்டர்ஃப்ளை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஷாப் வந்து இந்த ஹேண்ட்மேட் பேக்ஸ் ஷாப் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அதுவும் இந்த பேக்ஸ்லேயே வந்து எம்ப்ராய்டரிலாம் பண்ணி தரது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதான ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியான பேக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதிலலாம் நம்ம வந்து ஏர்பாட்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேக்கில் தான். ஸோ இது வந்து 450 ருபீஸ் சொன்னாங்க. இது நம்ம வந்து ஒரு கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரா மெட்டீரியல் வந்து சோனா கிராஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரியான பேக்ஸ்லாம் செஞ்சு அதிலே வந்து இன்னும் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஒயிட் கலர் பிளைன் மேக்ஸி போட்டுட்டு இந்த பேக்கோட அக்சசரைஸ் பண்ணால் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1800. அண்ட் இந்த மாதிரி நிறைய டோட் பேக்ஸ், அதுக்கப்புறம் பேக்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. யூ கேன் ஆல்சோ செக் இட் அவுட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டெரகோட்டாவில் செஞ்ச விண்ட் சைம்ஸ் தான். இந்த ஃபிஷ் விண்ட் சைம்லாம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அண்ட் இதிலே வந்து பிக்கி பேங்க்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப எத்னிக்காக இருந்தது, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எலிஃபென்ட் பிக்கி பேங்க், அப்புறம் பிக்கில் செஞ்சது, ஃப்ராக், அவளுன்னு நிறைய இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே டிஐஒய் மாதிரி இருக்கிறது தான். டெரகோட்டாவில் செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, அதில் நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த ஷாப் வந்து ஒரு குர்த்தி ஷாப். இதில் வந்து 3 டாப்ஸ் 1000 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் டாப் மட்டும். இந்த மாதிரியான நார்மல் குர்த்தா மட்டும் வந்து 3 பீஸ் எடுத்தால் 1000 சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வந்து இந்த சில்க் குர்த்தாஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் பெர் பீஸ் 500 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட நிறைய குர்த்தி செட்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜுவல்லரி ஷாப் தான். இங்கே நிறைய ஆர்டிஃபிஷியலான ரூபி அண்ட் எமரல் ஸ்டோன்ஸ் வச்சுருந்த பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பேர்ல் பேங்கிள்ஸ், அப்புறம் லக்ஷ்மி போட்ட பேங்கிள்ஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு. ஸ்பார்க்லிங்காக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இந்த ஆன்டிக் டிசைனில் இருக்க பேங்கிள்ஸ் கூட இவங்கக்கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து சாரீஸ் அண்ட் எத்னிக் வியர்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னலான இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் எங்ககிட்ட நிறைய இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, லைக் கேரளா ஜுவல்லரி, நிறைய பேர்ல்ஸ் வச்ச மாதிரியானது, அப்புறம் காசு மாலைலாம் கூட நிறையவே இருந்தது. இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இந்த ஓல்டன் டைப் ஏஸ்தட்டிக்கான விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சாரீ ஷாப் தான். நீங்கள் தீபாவளிக்கு வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய கடை இருக்குது இங்கே சாரீஸ்க்கு. அண்ட் இந்த சாரீலாம் வந்து 1550. 1550க்கு இந்த சாரீ ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் இதோட கலருமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. டிசைன் கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ பேர் வந்து மஷ்ரூ சில்க்னு சொன்னாங்க. இது நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ப்ரிட்டியாக இருந்தது. செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்தது. இந்த சாரீ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு குர்த்தி செட் ஷாப் தான். இங்கே கம்பேரிட்டிவ்லி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மற்ற ஷாப்ஸ்லாம் விட. அண்ட் இங்கே டூ பீஸ் செட்ஸ் இந்த பிரிண்டட் குர்த்தி வந்து இது ஃபுல்லாக காட்டன். இந்த டூ பீஸ் செட் வந்து 1299 சொன்னாங்க. பிரிண்ட்டும் நல்லா இருந்தது, அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. இங்கே டூ பீஸ் செட்ஸ், குவாட் செட்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் பீஸ் குர்த்திஸ் மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரீ பீஸ் குர்தாஸும் வச்சுருந்தாங்க. இங்கே த்ரீ பீஸ் குர்தாஸ் எல்லாமே வந்து 1300 சொன்னாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ரெட் கலர் பிரிண்டட் வந்து 1300 சொன்னாங்க. ரொம்பவே பரவாயில்ல. அதோட ப்ரைஸ் வந்து 1300க்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இந்த ஷாப் வந்து நீங்கள் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஆல் ஒயிட்ஸ் ஷாப் தான். ஒயிட் குர்த்தி, ஒயிட் அனார்கலி, ஷர்ட் எல்லாமே ஒயிட்டில் இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளான வியர் மாதிரி இருந்தது. இதிலே வந்து த்ரெட் ஒர்க், எம்ப்ராய்டரி, சீக்வென்ஸ் ஒர்க்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் ஃபார்மல் சாரீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து கலம்காரி சாரீ. இதுவும் ஃபார்மலாக கட்டினா ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த சாரீ வந்து டிஷ்யூலே ஒரு பிரிண்டட் சாரீ. இதுவுமே வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிங்க் கலர் டிஷ்யூ சாரீ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1100 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கோல்டன் க்ரீனிஷ் கலரில் இருக்கிறது வந்து 1400ன்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே நிறைய கோலாப்பூரி செப்பல்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் எத்னிக் வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அண்ட் இந்த செப்பல்லாம் வந்து நமக்கு வெளியவே கிடைக்கும். ஸோ அது இங்கே இருக்கிறத விட அஃபோர்டபுளாக இருக்கும். அங்கே கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து நிறைய பிராஸில் செஞ்ச பொருள்லாம் இருந்தது. பிராஸில் செஞ்ச சாமி சிலை, அப்புறம் புத்தா சிலைலாம் கூட வச்சுருந்தாங்க இங்கே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பூட்டு, மீன் ஷேப்பில் இருக்க ஒரு பூட்டு தான் இது. இது கூடவே வந்து 2 கீயுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப யூனிக்காக இருந்தது இதை பார்க்கவே. அண்ட் இதில் கீயுமே நார்மலாக கொடுக்காம அதுலேயும் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊஞ்சல் பக்கத்துலலாம் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். எலிஃபெண்ட்டில் செஞ்ச மாதிரி அண்ட் குட்டி பெல் மாதிரிலாம் கூட இருந்தது. இது வந்து ஒரு பப்பட் ஷாப் தான். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பப்பட்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸில் க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, பீட்ரூட், ஆனியன், அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் தான் அதோட வெரைட்டிஸ். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா ஐ வில் கெட் இட். அண்ட் இந்த எக்ஸிபிஷன் வந்து இட்ஸ் அ குவைட் பிக் எக்ஸிபிஷன் தான். உள்ளே போக போக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஷாப் வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஷாப் தான். நிறைய வந்து இந்த ட்ரெடிஷ்னலான எத்தனிக் டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹோம்மேட் பெப்பர் ஷாப். கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரியான பெப்பர் இருந்தது. அண்ட் இது வந்து டெரகோட்டா ஜுவல்லரி, கம்ப்ளீட்லி டெரகோட்டாவில் செஞ்சது. அண்ட் இந்த உருளி வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. குட்டி உருளி தான். பட் அதில் வந்து நிறைய சின்ன சின்ன மிரர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இதில் அந்த பூவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட்டோர் வந்துட்டோம். அண்ட் அவுட்டோரில் வந்து இந்த துப்பட்டா ஷாப் தான் நான் பார்த்தேன். இங்கே நிறைய நல்லா இருந்தது. அதுவும் இந்த மிரர் ஒர்க் வச்ச துப்பட்டா வந்து அந்த காற்று அடிக்கும்போது அது அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆடி ஜிகுன்னு வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. த்ரெட் ஒர்க் மாதிரியான துப்பட்டாஸ், ஒரு நார்மல் சிந்தட்டிக் துப்பட்டாஸ் கூட இவங்ககிட்ட இருந்துச்சு. அண்ட் அவுட்டோர்லேயே இந்த பேம்பூ அண்ட் வுட்டில் செஞ்ச கொஞ்சம் ஹோம் டெக்கார் பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹோம் டெக்கார்ஸ், அப்புறம் இந்த ஹேங்கிங்ஸ், சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ்லாம் கூட எங்ககிட்ட இருந்தது. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இதெல்லாம். அண்ட் ஆப்போசிட்லேயே இங்கே நிறைய பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்லிங் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜூட் பேக்ஸ், ஜூட்லேயே வந்து இந்த டோட் பேக்ஸ், அதுலேயே வந்து ஈவலாக இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் டைப் பேக் இதுவுமே அந்த ஜூட்ல செஞ்சிருந்தாங்க. ரொம்பவே பிரிட்டியா இருந்தது. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 1500ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது இந்த குர்த்தி செட் ஷாப் தான். எனக்கு இந்த ஷாப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் இருந்தது. இந்த லாங் டைப் அனார்கலி செட்டெல்லாம் வந்து 800 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. 800க்கு அது பரவாயில்ல தான். அண்ட் நார்மலான குர்த்தி செட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த கிராண்ட் ஒர்க் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 1500ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸுமே. அண்ட் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக சில்க் ஃபேப்ரிக், மொடால் சில்க், அப்புறம் டிஷ்யூ ஃபேப்ரிக் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து வேல்யூ ஃபார் மணியும் கூட. அண்ட் எஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை குர்த்தி செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் இருந்தது. அண்ட் சுற்றி வந்து குட்டி குட்டியான மிரர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே அந்த ஃப்ளமிங்கோ குர்த்தி செட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மேலே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிராண்ட் குர்த்தி செட்ஸ். அதெல்லாமே வந்து 1700. கீழே இருக்கிறது வந்து 1500. அண்ட் இந்த கார்னரில் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பஜ்ஜி, கார்ன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸஸும் இருந்தது. இது நல்ல ஒரு காமிங்கான ஒரு ஈவினிங். நீங்கள் சும்மா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் வீடியோஸ், மேக்கப், ஸ்கின் கேர்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்போவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.